வரக்கூடிய நாட்களில் இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது? அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பு இருக்கா? இல்லையா சொல்லி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இனி அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழக, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து, அதுக்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். இதன் காரணமாகவே வருகிற நாட்களில் மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 20ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி வடக்கு கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம இங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்து வரும் 2 நாட்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் கனமழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது.
மிதமான மழை முதல் கனமழையானது ஒரு சில இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 20ஆம் தேதி, வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி, ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி, வடக்கு கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி, மத்திய மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: சென்னை கத்திவாக்கம் 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பெரம்பூர், சென்னை திருவெற்றியூர், சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, சென்னை தண்டையார்பேட்டை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை, சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை மாவட்டம் அமைந்தங்கரை, சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை லைட் ஹவுஸ், சென்னை வடபழனி, சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை மாவட்டம் மடிவாக்கம், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ARG, சென்னை மாவட்டம் நுங்கம்பாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாதவரம், சென்னை மணலி புதுநகரம், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகர், சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், சென்னை மாவட்டம் தரமணி ARG, சென்னை மாவட்டம் புழல், சென்னை அண்ணா நகர் மேற்கு தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை ARG, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் ARG, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் VIT, சென்னை AWS, திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம் ARG, சென்னை மாவட்டம் அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ARG, திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்துவர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.